டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சுற்றியுள்ள நிறைய பொருட்கள் மருத்துவத்துக்கு பயன்படுது. அதை நம்மள ஜோதிஷம் அடிப்படையிலும் நிறைய பயன்படுத்துகிறோம், வானியல் சாஸ்திரத்திலையும் அதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா ஆயுர்வேதம் என்பது மிக பழமையான ஒரு வாழ்வியல் முறை. அதில் பல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நவரத்னங்களை நம்ம ஆயுர்வேதத்தில் எந்தெந்த இடங்களில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பற்றிய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இன்றைய பதிவில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வைரம். வைரம் அப்படின்னாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருது அதன் அழகான தோற்றமும் பிரகாசமும் தான். இது வணிக ரீதியாகவும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, மிக உயர்ந்த இடத்துல இருக்குன்னா அது வைரம் தான். வைரம் அப்படின்னாலே நம்ம உடலை என்ன சொல்லுவோம், நமக்கு உடல் வைரம் போல நமக்கு பலமாகணும். ஆமாங்க, வைரத்துக்கு அவ்வளோ உடலை பலமாக்கக்கூடிய தன்மை இருக்குது. இது சுக்கிரனின் ஆதிக்கமாக நம்ம ஒரு கருதுகிறோம். அதனால தான் இதுக்கு ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்தது. இது மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நாட்பட்ட சர்க்கரை நோயில் உடல் தாதுக்கள் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு. ஏன்னா பொதுவாகவே நவரத்தினங்கள் தாதுக்கள் வலிமையை கொடுப்பதற்காக நம்ம சொல்கிறோம். அதிலும் வைரம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. தாதுக்கள் நிறைய கெட்டு போயிருக்கு, வலிமையாக்கணும். அல்லது டியூபர்குலோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இது மிகப்பெரிய வியாதியாக பழைய காலத்தில் கன்சிடர் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கு அதுக்கு நவீன அறிவியலில் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் இப்படி டியூபர்குலோசிஸ் போன்ற நோய்கள் ஒரு மிகப்பெரிய நோயாக இருக்கும் பொழுது அதுக்கு நவரத்தினங்களை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி நாட்பட்ட டியூபர்குலோசிஸில் உடல் பலம் குறைந்து, உடல் தேஜஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுடைய ஆற்றலும் குறைந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த வைரத்தை பற்பமாக கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆன்ஜைனா போன்ற, அதாவது இருதய தசைகள் சார்ந்த வலி இருக்குது, ஆன்ஜைனா பெக்டோரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இடங்களையும் வைரத்தினால் செய்யப்பட்ட பஸ்மங்கள் மிகச்சிறந்த பலனை கொடுக்குறது. இது மட்டும் இல்லாமல் ஆயுளை நீட்டிக்கவும், உடல் பலத்தை கூட்டவும், நம்மளுடைய மூளையின் செயல்திறனை கூட்டவும் இந்த வைரத்தினால் செய்யப்பட்ட பற்பங்கள் மிகச்சிறந்த பலன் கொடுக்குது. இதை தனியாக நம்ம பயன்படுத்துவதில்லை, வேறு பற்பங்கள் நவரத்தினங்களையும் ஒன்றாக சேர்ந்து பற்பங்கள் செய்வாங்க, அதில் பயன்படுத்துகிறோம். அல்லது மற்ற மூலிகைகள் கூட சேர்ந்து நம்ம கொடுப்போம். இது ஒரு யோகவாகி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் வேறொரு பொருளோட சேரும் பொழுது அந்த சேருகின்ற பொருளின் தன்மையை நமக்கு அதிகரிக்கும். எடுத்துக்காட்டாக பாதரசம் சொல்வோம் இல்லைங்களா, பாரதத்தை சொல்வோம், தேனை சொல்வோம். அதே போல வைரமும் எந்த பொருளோட சேர்க்கிறோமோ அந்த பொருளினுடைய தன்மையும் அதிகரித்து தானும் தன்னுடைய வீரியத்தை அதிகரித்து செயல்படுறதுனால இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்திரநீலம். இது ஒரு சனி கிரகத்துக்கு உரிய ஒரு நவரத்தின கல்லாக நம்ம சொல்கிறோம். ஸோ இது நமக்கு எந்த வகையில் பயன்படுதுன்னா, இது உடல் பலத்தை கூட்டுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ரத்தினமாக இருக்குது. அஃப்ரோடேசியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்மையை நமக்கு அதிகரிக்கும், உடலின் ஓஜஸை அதிகரிக்கும், நமக்கு பசியை தூண்டும், தாதுக்களை பலமாக்குவதற்கும் இந்த இந்திரநீலம் ஒரு மிகச்சிறந்த ஒரு ரத்தினமாக நமக்கு பயன்படுகிறது. இது பொதுவாக கூட்டு மருந்தாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோமேதகம். கோமேதகம் ராகுவுடைய ஒரு கிரகத்தை சார்ந்து நமக்கு கோமேதத்தை சொல்கிறோம். ஸோ இது நமக்கு எப்படி பயன்படுது அப்படின்னா, நமக்கு நல்ல பசியை தூண்டும், நமக்கு ருசின்னு சொல்லுவோம். சில பேருக்கு பசிச்சாலும் அவர்களுக்கு டேஸ்ட் இல்லை. இதெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த நாட்பட்ட நோய்களில் இருக்கும். இன்றைக்கும் நமக்கு நிறைய நோய்களுக்கு நமக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் சிகிச்சை அளித்தாலும் பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு பசிக்கலை, எனக்கு நான் சாப்பிட்ற உணவில் சுவை இல்லை, எப்பொழுதுமே பலம் குறைந்து காணப்படுகிறேன், எனக்கு உடலில் இருக்க காந்தின்னு சொல்லுவோம், பழைய காம்ப்ளெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்ற கண்டிஷன்ஸில் இந்த கோமேதத்தை பற்பமாக நம்ம கொடுப்போம். இதுவும் ஒரு கூட்டு மருந்தாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வைடூரியம். இது கேதுவின் ஒரு கிரகத்துக்கான ஒரு ரத்தினமாக நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வைடூரியமும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா ரத்தினங்களும் இந்த நோய்க்கு சிறந்தது அந்த நோய்க்கு சிறந்ததுன்னு சொல்லுவோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான மனுஷன் கூட இந்த மாதிரி ரத்தினங்களில் செஞ்ச பற்பங்கள், இந்த வைடூரியம் போன்ற ரத்தினங்களில் செஞ்ச பற்பங்கள் எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும். ஸோ இது ஒரு காயகற்ப மருந்தாக நமக்கு பயன்படுது. இது உடலுக்கு உபாதை செய்யாமல் ஒரு இயற்கையான ஒரு பொருளாக இருக்கிறதுனால அவர்களுடைய உடல் தேற்றியாகவும் தாதுக்களை வலிமைப்படுத்துவதற்காகவும் ஓஜஸை அதிகரிப்பதற்காகவும் இது நமக்கு ஒரு அருமையான மருந்தாக இருக்குது. இப்படி ஆயுர்வேதத்தில்
பல்வேறு கட்டங்களில் பல்வேறு மருந்துகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆழமான அறிவியலை சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மருத்துவரின் அறிவுரைப்படி அவரவர் உடல் தன்மைக்கு ஏற்றவாறு, நோயின் தன்மைக்கு ஏற்றவாறு மிக குறைந்த அளவு, ரத்தின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேத, ரத்தினா மில்லிகிராம்ஸ், ஒரு 30 மில்லிகிராம் அல்லது 60 மில்லிகிராம், இப்படி மிக குறைந்த அளவு மற்ற மூலிகைகள் கூட கொடுக்கும் பொழுது ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. சரி நேயர்களே, இன்றைய பதிவில் நவரத்தினங்களை ஆயுர்வேதத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பற்றிய சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.